ஹே கைஸ், இன்னிலேருந்து நம்ம சேனலில் ஒன்லி ஃபார் லவ் அப்படிங்கிற ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக ரன் ஆகிடுச்சுக்க ஒரு மேகசின் கம்பெனி தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. பதிலுக்கு அந்த பொண்ணு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு ஹெல்ப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லுவா, என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பர்சன் அப்போ இன்டர்வியூ பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுனால நானும் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவில் ஒன் ஆஃப் த பார்ட் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிட்டு போயிட்டுருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப கடுப்பாக வருது, ஆக்சுவலாக இது வந்துட்டு நீ இன்டர்வியூ பண்ண வேண்டியது, ஆனால் ஏன் தான் எடிட்டர் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு அந்த சான்ஸை கொடுத்தாங்களோ தெரியல, கிட்டத்தட்ட 2 மாதமாக நீ கஷ்டப்பட்டு இந்த இன்டர்வியூக்கு எல்லா கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரிசர்ச் பண்ணி ரெடி பண்ண, ஆனால் கடைசிக்கு பாரு எடிட்டர் வந்துட்டு அவளை இன்டர்வியூ பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கே கோவமாக இருக்குது, உனக்கு கோவமா இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ கூட ஏன் அந்த இன்டர்வியூ பற்றின அந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க, அதோட அவுட்லைன்லாம் ஏன் செக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரொம்ப கோவமாக நம்ம ஹீரோயின் கிட்ட கத்திட்டு இருப்பா. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எது எப்படியோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லடி, இது நான் பார்த்து ரெடி பண்ண கொஷின்ஸ், கான்ட்ரவர்சியான கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது, அதனால தான் வந்துட்டு நான் இப்போ கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இதே டைமில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நம்ம ஹீரோட நேம் தான் ஷியா. நம்ம ஹீரோவை தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இன்டர்வியூ பண்ணுறதா இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இப்போ வேற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ண போகிறா. இந்த டீட்டெயில்ஸை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு காரில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதுமாதிரி இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது சார், ஜூயோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லுவார். அந்த நேமை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவார், ஜூயே அப்படிங்கிற பொண்ணு தானே இன்டர்வியூ பண்ணுறதா இருந்திருப்பாங்க, இப்போ எதனால் வந்துட்டு மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல சார், அந்த மேக்னஸ் கம்பெனியோட எடிட்டர் தான் வந்துட்டு இவங்கள ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு வந்துட்டு ஷூயே தான் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவார். ஓகே சார், நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு அசிஸ்டன்ட் சொல்லிடுவார். இங்கே நம்ம ஹீரோயின் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு கூப்பிட்டு விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே சோகமாக உள்ளே போயிட்டு நின்றுட்டுருப்பாங்க. எடிட்டர் சைலண்ட்டாக ஒன்றுமே பேசாமல் இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினே சொல்ல ஆரம்பிப்பாங்க, எனக்கு புரியுது, நான் வந்து ஆக்சுவலாக இன்டர்வியூ எடுக்க தான் இருந்தது, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவளுக்கு வந்து இந்த இன்டர்வியூ சான்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட நெக்ஸ்ட் சான்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன், அதுக்குள்ளே நான் வந்துட்டு என்னை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன், இன்டர்வியூக்கெலாம் எப்படி கொஷின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நீ இன்றைக்கி ரொம்பவே க்யூட்டாக வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கே, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க. நம்ம ஹீரோயினுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னோட பாய் ஃப்ரெண்டோட பர்த்டே, அதனால் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் வந்துட்டு கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதா இருக்கும், ஆஃபீஸில் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னை பிக்கப் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடிட்டர் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்க அந்த சேர்லேருந்து ஏஞ்சி வந்துட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு நிற்பாங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. எடிட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட்டு இன்டர்வியூ நடக்க போகுது இல்லையா, அது வந்துட்டு நீ தான் வந்துட்டு நடத்த போகிற, நீ தான் வந்துட்டு ஷியானை வந்துட்டு இன்டர்வியூ எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு உள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா அவங்க 2 மாதம் கஷ்டப்பட்டு இந்த இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, திரும்பவும் அந்த சான்ஸ் நமக்கு கிடைச்சதுனால நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எடிட்டர் சொல்லுவாங்க, அவர் வந்துட்டு நீ தான் இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருக்காரு, நீ தான் வந்து கண்டிப்பாக அவரை இன்டர்வியூ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடிட்டர் சொல்லிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருப்பாங்க. சரி ஓகே, உன் பாய் ஃப்ரெண்ட் பர்த்டே ஆச்சு, அதை செலிப்ரேட் பண்ண முடியாது, உன்னால் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பிரச்சனை இல்லை, வருஷம் தான் பாய் ஃப்ரெண்ட் பர்த்டே வருது, ஆனால் ஷியானோட இன்டர்வியூ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அந்த ஆள் இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்ததே இல்லை, அந்த ஷியானோட இன்டர்வியூ தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது, என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எடிட்டர் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போயிட்டாங்க. எடிட்டரும் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இன்னமும் காரில் தான் வந்துட்டுருக்காரு. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெடியூல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. சார், இதுமாதிரி மெயின் கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மீட்டிங் இருக்குது, இதுமாதிரி 2 கம்பெனிஸ் வராங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே நான் வந்துட்டு இந்த 2 கம்பெனியும் ஒரே டைமில் வந்துட்டு மீட்டிங் வைக்கலையே, எதனால் இந்த 2 கம்பெனியும் ஒரே டைமில் வர சொன்னீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கேட்பாரு. அசிஸ்டண்ட்டுமே பதில் சொல்வார், டிபார்ட்மெண்ட் 1ல் இருக்கிற மிஸ்டர் ஃபெங் தான் சார் இதேமாரி வந்துட்டு ஷெடியூலை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணார், ரீஷெடியூல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. சரி ஓகே, அப்போ இப்போ உடனே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்னதுமே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு அப்புறம் மிஸ் குவின்னை வந்துட்டு என்ன சார் பண்ணுறது, அவங்கள நீங்கள் பிக்கப் பண்ண போய் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வந்துட்டு மிஸ் குவின்னை வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கோ, நான் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, இதுமாரி வந்துட்டு நம்ம தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அதை விட ரொம்ப ஹாப்பி, சூப்பர் டி, சான்ஸ் திரும்ப உனக்கே கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா
வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயினாக இருக்கும். நம்ம ஹீரோயின் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. என்னடி ஆல்ரெடி உனக்கு ஸ்டொமக் பெயின், இதில் காஃபி வேற ஏன் குடிச்சிக்கிட்டே இருக்க, இந்த ட்ரிங்க் குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஜூஸ்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே. அவரோட அப்பா கம்பெனிலேருந்து அவர் வெளியில் வந்துட்டு தனியாக அவருக்கான ஒரு சாம்ராஜ்யத்தையுமே வந்துட்டு உருவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப ரொம்ப டேலண்ட்டு. சின்ன வயசில் இவ்வளோ பெரிய கம்பெனியை வந்துட்டு அவர் ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் ஓனாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. நிறைய ரூமர்ஸ்லாம் கூட இருக்குது. அவருக்கு சில பட்ட பேர்லாம் கூட இருக்குடி, ரன்னவே பிரின்ஸு, அப்புறம் செல்ஃபிஷ் பாஸ், இது மாதிரி நிறைய பட்ட பேர்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டேன், இதுமாதிரி நம்ம ஆக்ட்ரஸ் இருக்காங்களா, பெய்லின் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கள, அந்த ஆக்ட்ரஸ் தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டா. இது ரூமரா இல்லை உண்மையான்னு தெரியல, பட் என்ன நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்மே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃபேஸை எப்படியாவது பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோவோட ஒரு கிளியரான ஃபோட்டோ கூட நம்ம ஹீரோயினுக்கு கிடைச்சிருக்காது. என்னடா அது, இவரோட ஒரு ஃபோட்டோ கூட கிடைக்கவே மாட்டேங்குது. இந்த ஆள் இது வரைக்கும் ப்ரெஸ் மீடியா மெம்பர்ஸ் முன்னாடி வந்ததும் கிடையாது, எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுத்ததும் கிடையாது. இவர் வந்து எப்போவுமே எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. எப்படியோ ஒரு வழியே எனக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்குறதா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஷியானோட இன்டர்வியூ கிடைச்சா மட்டும் பத்தாதுடி, அந்த ஆளோட ஏதாவது வீடியோ ஆடியோ ஏதாவது கிடைச்சதுன்னா நம்ம அதை டிஜிட்டல் மேக்னஸில் போட்டு விட்டுணும்டி அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடி இப்படி சொல்கிற, இது மட்டும் நம்ம எடிட்டருக்கு தெரிஞ்சுன்னு ஏன் கோவப்படுவாங்க, இதெல்லாம் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணவே மாட்டாங்க. ஜஸ்ட் உன்னை இன்டர்வியூ மட்டும்தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரை பற்றின இன்டர்வியூஸ் வந்து நீ எடுத்து அதை வந்து ஆர்டிக்கலாக நீ போடணும், அதுதானடி உன்னோட வேலை. நீ இந்த வீடியோ ஆடியோலாம் சொல்லிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் நம்ம எடிட்டர் ஒத்துக்கவே மாட்டாங்க, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு வந்துட்டு இது மாதிரி நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்துட்டு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி தேங்கி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இதுமாரி வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன்ல, 2 மாதமாக நான் கஷ்டப்பட்டேன், உனக்கே தெரியும்ல, அந்த ஷியானோட இன்டர்வியூக்கான கொஷின்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இதுமாரி வந்துட்டு சான்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ஷியானே வந்துட்டு என்னோட பேரை சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு என்ன வந்து கேட்டிருக்காரு. நான் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணியே ஆகணும், உனக்கே தெரியல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு இதுமாரி வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் நம்ம 7 மணிக்கு. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு இன்டர்வியூவே 7 மணிக்கு தான், 2 ஹவர்ஸ் வந்துட்டு இன்டர்வியூ நடக்கும், என்னால் இன்றைக்கி ஈவினிங் கூட வந்துட்டு பர்த்டே கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னப்பா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பர்த்டே வருது, அன்றைக்கி தான் செலிப்ரேட் பண்ண முடியும், பட் ஆனால் இன்றைக்கி கூட உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கே தெரியும்ல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் எவ்வளோ பெரிய யாரோ, இது வரைக்கும் அவரோட ஒரு ஃபோட்டோ அவரை பற்றின எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே கிடைச்சதே கிடையாது. பட் ஆனால் இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, அவரை இன்டர்வியூ பண்ணுற சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு பர்த்டே கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்லிடுவான். சரி ஓகே தேங்க்யூ, நான் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு கால் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு என்னை பிக்கப் பண்ணிக்கிங்க ஓகேவா அப்படின்னு சொன்னது. சரி நான் வந்துட்டு உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு ஃபோன் கால் வந்துட்டு கட் பண்ணிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு வருவாங்க. என்னடி உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா, என்ன ஆச்சு கோவப்பட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவன் கோவெல்லாம் படலை, புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ எனக்குலாம் பொறாமையாக இருக்குடி, இதுவே என் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும், இன்னரே நான் பிரேக்கப் பண்ணிட்டு ஓடி போயிருப்பான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. பதிலுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாக என் பாய் ஃப்ரெண்டோட பர்த்டேவா அவங்க கூட டயத்துக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி எல்லாம் ஓகே தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதே டைமில் நம்ம ஹீரோட ஆஃபீஸில் தான் காய்ச்சாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு தான் வந்துட்டுருக்காரு. இந்த டைமில் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு மீட்டிங் தான் இருக்குது. 2 கம்பெனி வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்டை எந்த கம்பெனிக்கு கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறதால தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸ் கால் வந்து மீட்டிங்கே நடக்க போகுது. இந்த டைமில் நம்ம ஹீரோ வந்துட்டு வெளியிலேருந்து உள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பர்சன் ரொம்ப ரொம்ப நர்வஸாக உட்காந்துருப்பாரு. அவரோட ப்ராஜெக்ட்லாம் சூப்பராக இருக்கும், பட் ஆனால் அவர் ரொம்ப நர்வஸாக இருப்பார். ஏன்னா இது வரைக்கும் அவர் பெரிய கம்பெனிக்கெலாம் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்ததில்ல. நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணிவிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் கிட்ட 2 கோக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பார். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நேராக அந்த கான்ஃபரன்ஸ்க்குள்ளே வருவார். கையில் 2 கோக் வச்சுருப்பாரு. ஒரு கோக்கை அவர் குடிச்சிக்கிட்டு இன்னொரு கோக்கை பார்த்தீங்கன்னா அந்த நர்வஸாக உட்காந்துருக்கா இல்லையா ஒரு பர்சன், அந்த பர்சன் கிட்ட கொடுப்பாரு. நேராக வந்துட்டு அவர்கிட்ட தான் இன்ட்ரோ ஆகி இது மாதிரி நம்ம ஹீரோ வந்து பேசுவார். எனக்கு வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் பார்த்தேன், அதை பற்றி உங்கள்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பார். அந்த நர்வஸாக அந்த பர்சனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க, என்னோட ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பார். ஆமாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்துட்டு அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்கீங்க, நான் பார்த்தேன் அந்த டீட்டெயில்ஸாக, இன்றைக்கி
இன்னைக்கு நைட்டு நம்ம வந்து அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவார். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மிஸ்டர் ஃபேங்கு, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட ஓனர் தான் அவர். அதுவும் நம்ம ஹீரோட அப்பா காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி இவங்க கம்பெனியும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து கண்டிப்பாக நம்ம ஹீரோ நமக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆள் அவ்வளோ தைரியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு உட்காந்துருப்பாரு. பட் ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு, எந்த ப்ராஜெக்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் வந்துட்டு நம்ம ஹீரோ கொடுப்பாரு. அதனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு அந்த பர்சன் கூட தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், உங்கள் கம்பெனி கூட சேர்ந்து பண்ண போகிறது கிடையாது, நம்ம அடுத்த டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா என்னப்பா நீ இப்படி சொல்கிற, உன்னோட அப்பாவும் நானும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும்ல அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் ரொம்ப தெனாவட்டாக பேசிகிட்டு இருப்பார். இங்கே பாருங்கள், பர்சனல் வேறு பிஸ்னஸ் வேறு, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தான். இதில் வந்துட்டு நான் என்னோட கம்பெனியோட ஃப்யூச்சரை மட்டும்தான் பார்ப்பேன். இதுமாரி தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுக்காகலாம் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை உங்களுக்கு கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எல்லாமே பேசிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் அந்த பையனோட ப்ராஜெக்ட் புதுசாக இருக்குது, அட்வான்ஸாக இருக்குது, எனக்கு வந்துட்டு அந்த கம்பெனி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா நம்ம கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, அந்த பையன் பாரு குட்டி டப்பா தொட்டு கம்பெனியை வச்சுருக்கான், அவன் கூட போயிட்டு நீ வந்துட்டு வேலை பார்க்க போகிறேன்னு சொல்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு தேவை என் கம்பெனியோட ஃப்யூச்சர் மட்டும்தான். எது பர்ஃபெக்டாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, அட்வான்ஸாக இருக்கோ அந்த கம்பெனி கூட தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. பதிலுக்கு அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா என் கம்பெனி மாதிரி ஒரு பெரிய கம்பெனி கூட சேர்ந்து நீ ஒர்க் பண்ணால் தான் உன் கம்பெனிக்கு நல்லது, உன் அப்பாவுமே அதை தான் ஆசைப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரியும் அப்பா வந்துட்டு உங்களை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காரு, உங்கள் கம்பெனியை பற்றியும் சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லதாக தான் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வந்துட்டு பர்சனல் வேறு பிஸ்னஸ் வேறு தான் இல்லையா, அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு என்னால் முடியாது, நான் அந்த பையன் கூட தான் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணுவேன், இதனால் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் சால்வ் பண்ணிக்கிறேன், சரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண கையை கொடுப்பாரு. பட் ஆனால் அந்த பர்சன் வந்துட்டு ப்ராஜெக்ட் கொடுக்காத காரணத்தினால அப்படியே கோவமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். அந்த பர்சன் போனதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் ஃபெங் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு பேசுகிறான். சார் இதுமாதிரி நான் உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுறேன், என்ன சார் அவர் கம்பெனி இவ்வளோ பெரிய கம்பெனி, அவருக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுக்காம அந்த சின்ன பையன் ஒரு சின்ன கம்பெனி தான் சார், இப்போ தான் சார் பிகினிங் ஆகிட்டே இருக்குது அந்த கம்பெனி கூட போயிட்டு நீங்கள் வந்து டைப் வச்சுக்கிறீங்களே, ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்களே, இது வந்துட்டு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சார், இதை ப்ராப்ளம் ஆகாதா அப்படிங்கும்போது அதை நான் பார்த்துக்கிறேன், எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. நம்ம ஹீரோ போனதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் ஃபெங் இருக்கா இல்லையா, அவர் வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பண்ணின வேலை, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அப்ரூவ் பண்ணலை இல்லையா, அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த மிஸ்டர் ஃபெங். யார்கிட்ட சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. அடுத்ததான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கும்போது அவருக்கு கால் வருது. நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருப்பா இல்லையா நம்ம ஹீரோ கிட்ட, இதுமாதிரி மிஸ் குயினை வந்துட்டு நீங்கள் வந்து பிக்கப் பண்ண போகலையா அப்படிங்கும்போது நீயே பிக்கப் பண்ணி வீட்டில் போய் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா நம்ம ஹீரோ. அந்த மிஸ் குயின் தான் கால் பண்ணுறாங்க. அங்கிள் உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை, நீங்கள் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணிங்கல்ல என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் நீங்கள் ஏன் பிக்கப் பண்ணி வரவே இல்லை, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லை, போங்க நான் கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டுப்பா. இல்லைம்மா சடனாக வந்துட்டு ஒரு வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பேசிட்டு நான் வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவார். அப்புறமா நம்ம ஹீரோ அவரோட ரூம்க்கு, அதாவது அவரோட ஆஃபீஸ் ரூமுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இதுமாதிரி வந்துட்டு மிஸ் குயின் ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க சார், நீங்கள் வந்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, பட் ஆனால் நீங்கள் பிக்கப் பண்ண வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் குவான்ஜி வந்துட்டு உங்களுக்கு நிறைய டைம் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாராம், பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு அட்டன் பண்ணலையா, அதனால் எனக்கு கால் பண்ணி சொன்னார் சார் அப்படிங்கும்போது சரி ஓகே என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு. குவான்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்க்கு வந்துட்டு உங்களை வர சொன்னார் அப்படிங்கும்போது இல்லை 7 மணிக்கு தான் எனக்கு வேலை இருக்குது, அந்த இன்டர்வியூ இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் சார் இதையும் சொன்னார் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் முக்கியமான ஒரு பர்சனை வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ண போகிறாராம் சார் அப்படிங்கும்போது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மொபைல் எடுத்து பார்க்குறாரு. ப்ரொஃபஸர் யூ அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த குவான்ஜி வந்துட்டு நம்ம ஹீரோக்கு வந்து இன்ட்ரோ பண்ணுறதா இருக்காரு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு இது மாதிரி ப்ரொஃபஸர் யூவை வந்துட்டு மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் அந்த குவான்ஜி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மீட்டிங்க்கு நம்ம ஹீரோ வர சொல்லியிருப்பான். ப்ரொஃபஸர் யூமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு வராரு. அதனால் நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட சரி ஓகே நம்ம அந்த மீட்டிங் போகலாம் அப்படின்னு சொன்னது அசிஸ்டன்ட் சொல்லுவார் சார் உங்களுக்கு இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குது 7 மணிக்கு அப்படின்னு சொல்லும்போது இல்லை இந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு இன்றைக்கி வேணாம், அப்புறமா ரீஷெடியூல் பண்ணி வைங்க, நமக்கு அந்த மீட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிடுவார். அப்புறமா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்காக வந்துட்டு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ரெடியாகி வெளியில் வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு கால் வரும். நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு கால் பண்ணுவார். கால் பண்ணி வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இன்டர்வியூ கிடையாது, நாங்கள் வந்துட்டு வேறு ஒரு நாள் வந்துட்டு இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து டைம் அண்ட் டேட்லாம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது சார் என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, எல்லாமே ரெடியாக இருக்குது, எதனால் இப்போ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இல்லை அவருக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறு ஒரு மீட்டிங் இருக்குது, அங்கே வந்துட்டு அவர் போகிறதா இருக்கார், கண்டிப்பாக வந்துட்டு இன்டர்வியூ இன்றைக்கி எடுக்க முடியாது, நீங்கள் வந்துட்டு அப்புறமா ஒரு நாள் வந்துட்டு நாங்கள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம், டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறோம், நீங்கள் அப்போ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது
சார் எங்கள் மேகசைனில் இந்த வாரம் கவர் ஸ்டோரி ஷியானை பற்றி தான் போடுறதா இருக்கும். எங்ககிட்ட வேறு யாரை பற்றின கவர் ஸ்டோரி கூட இல்லை. சடனாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணவும் முடியாது எங்களால். ப்ளீஸ் இது மாதிரி வந்துட்டு ஒரு 1 ஹவராச்சும் எனக்கு வந்துட்டு டைம் கொடுங்க. நான் இன்டர்வியூ எடுத்துக்கிறேன். நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக கூட வேணாம். எனக்கு 1 ஹவர் ஒரு நாள், அடுத்த நாள் வந்துட்டு 1 ஹவர் அப்படி கூட டைம் கொடுங்க. ஏதோ கொஞ்சம் நேரமாவது கொடுங்க சார் ப்ளீஸ் அப்படிங்கும்போது, இல்லை நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேறு ஒரு நாள் சொல்கிறோம், இன்றைக்கி கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கால் கட் பண்ணிடுறாரு. உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க மொபைலில் யாருக்கோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறாங்க. செல்லக்குட்டி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். இதுமாதிரி ஷியான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங் 7 மணிக்கு எங்கேயோ போகிறாரு. அது எங்கே என்னங்கிறத வந்துட்டு நீ கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ மெசேஜை கேட்டுட்டு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் பண்ணுறா. இந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷான். இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். அவள் கால் பண்ணி எனக்கு வந்துட்டு இந்த ஷியானை பற்றிலாம் தெரியாது, ஆனால் இந்த ஷியானோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் கான்ஜி அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு ஒரு பார்ட்டி ஒன்று நடத்த போகிறான். மேபி வந்துட்டு ஷியான் வந்துட்டு அங்கே கூட போகலாம். உன்னோட லக், நீ வேணா அந்த அட்ரஸ்க்கு நான் தரேன், நீ போயிட்டு பாரு, அங்கே அவர் இருந்தார் அப்படின்னா எப்படியாவது கை காலில் விழுந்து இன்டர்வியூ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த ஷான் இருக்கா இல்லையா, வந்துட்டு சொல்லுவா. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த அட்ரஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் டி, ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஓகே தான். உன் பாய் ஃப்ரெண்டுக்கு எனக்கு பர்த்டே வாச்சே, மீட்டிங்க்கு போகிற, உன் பாய் ஃப்ரெண்டை போய் பார்க்கலையா அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு மீட்டிங், அதுக்கப்புறம் தாண்டி பாய் ஃப்ரெண்ட், என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன், மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் தான் போயிட்டு செலிப்ரேட் பண்ணணும் என் பாய் ஃப்ரெண்ட் கூட அப்படிங்கும்போது, பரவாயில்லையே சரி என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காலை கட் பண்ணிடுறா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே அவனை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் கேக்கெலாம் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் தான் வர முடியாது, லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஆனாலும் அவன் யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாருக்கோ கால் பண்ணி சீக்கிரமாக வா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசினாங்கிறது தெரியல. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி நடக்கிற அந்த ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற அதே ஹோட்டலில் தான் இருக்கேன், எனக்கு எப்படியாவது சாரோட இன்டர்வியூ இன்றைக்கி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே டவுட்டு, என்னடா இது, எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்டுட்ருப்பாரு. இல்லை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்துட்டு இது மாதிரி கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், சார்கிட்ட சொல்லுங்கள், நான் இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கணும்னு எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன், எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு சார்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் கிடைச்சா போதும், 1 ஹவர் மட்டும் சார் எனக்கு வந்துட்டு டைம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்தா போதும், ப்ளீஸ் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட்டுமே சரி ஓகே நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால நான் வந்து சார்கிட்ட வந்து சொல்கிறேன், என்னோட பாஸ் கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன், பட் ஆனால் என்னால் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது, சார் வந்து இன்றைக்கி இன்டர்வியூ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியாது, நீங்கள் வந்துட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து பாஸ் கிட்ட பேசிவிட்டு உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன், அதாவது அந்த பார்ட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வராங்க. அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் யூ அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபஸர் யூ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப டேலண்ட், அவ்வளோ படிப்பாளி. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக இருக்கார். அதுவும் ரொம்ப சின்ன வயசுலேயே ப்ரொஃபஸர் ஆன பர்சன் இவர் தான், அவ்வளோ டேலண்டடான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் யூ அப்படிங்கிற ஒருத்தவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதே டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பர்சன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. இதே மாதிரி ஷியான் சார் கூட இன்றைக்கி இந்த பார்ட்டிக்கு வர போகிறான்னு நினைக்கிறேன். அவரும் ரொம்ப டேலண்டான பர்சன், இந்த யங்கான ஏஜ்லேயே ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றியுமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி நடக்கிற அந்த ஹாலை பார்ப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் யூ அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த பர்சனை வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்ப்பாங்க. அவர் தான் ப்ரொஃபஸர் யூ அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சியாக பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த பார்ட்டிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாரு, கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு. கரெக்டாக அசிஸ்டன்ட் வருவார். அசிஸ்டன்ட் வந்துட்டு என்னாச்சு குவான்ஜி இன்னும் வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்டே கேட்கும்போது, ஆமாம் அவர் இப்போ தான் கால் பண்ணார், ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டாராம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா தயங்கி நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னாச்சு நீ ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம அசிஸ்டன்ட்டுமே பார்த்தீங்கன்னா தயங்கிக்கிட்டே, ஆமாம் சார் இன்றைக்கி வந்துட்டு 7 மணிக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணுறதா இருந்தாங்க இல்லையா மிஸ் ஷூயி, அவங்க வந்துட்டு இப்போ ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க, நம்ம இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க இங்கே வந்திருக்காங்க, எதனால் அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. அவங்களுக்கு ஒரு 1 ஹவராவது டைம் வேணுமா சார், இது மாதிரி வந்துட்டு உங்களை இன்டர்வியூ இன்றைக்கி பண்ணியே ஆகணும்னு சொல்லி கேட்குறாங்க, நான் சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லுவார். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் யோசிப்பார். யோசிச்சுட்டு இல்லை கண்டிப்பாக இன்றைக்கி முடியாது, ஏன்னா இந்த பார்ட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு இல்லையா, லியான் கம்பெனி கூட அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசணும், அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி டைமே இல்லை, அதனால் அவங்ககிட்ட சொல்லிவிடு, சீக்கிரமாகவே வந்துட்டு இன்டர்வியூக்கான ஷெட்யூல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிடு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக சாப்பிடாம தான் வந்திருப்பாங்க, நீ ஒன்று பண்ணு, அவங்கள சாப்பிட வச்சுட்டு நீ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கேப் பிடிச்சி அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பி வை,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவார். அசிஸ்டண்ட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவார். இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் இந்த ப்ரொஃபஸர் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை பற்றி பேசுனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்து எங்கே படிச்சிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் யூவோட ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் நிறைய படிச்சிருப்பாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் வரும். சரி ஓகே டேப்லெட் போடலான்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு தண்ணியை பார்த்தா தண்ணி இருக்காது அந்த கப்பில். ஓகே தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு எழுந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின். கரெக்டாக அந்த ப்ரொஃபஸர் யூ இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு தண்ணி வந்து கொடுப்பாரு. நம்ம ஹீரோயினுமே தண்ணியை வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக பார்ப்பாரு. அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் நீங்கள் தானே ப்ரொஃபஸர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆமாம் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் யூருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் பதிலுக்கு ஆமாம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியுமா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட சில ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படித்த அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் பற்றின அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபஸர் யூக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியம், என்னடா அது இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் யூ கேட்பாரு. நம்ம ஹீரோயினுமே நானுமே உங்களை மாதிரி தான் ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான், நான் இப்போ ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறாங்க. அதுலேயும் அசிஸ்டன்ட் பார்த்துடுறாரு நம்ம ஹீரோயினை. பார்த்துட்டு சார் இவங்க தான் வந்துட்டு உங்களை இன்டர்வியூ பண்ணுறதா இருந்தாங்க, இவங்க பேர் தான் வந்துட்டு ஷோயி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோமே நோட் பண்ணுறாரு. அவங்க ஃபுல் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட்மே ஃபுல் நேமை சொல்லுவார். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் ஒரு டைம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பார், அவார்ட் ஃபங்க்ஷன் தான். நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவார்ட் கொடுப்பாங்க. அந்த நேமை வந்து படிப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் எழுந்திருக்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சி போயிருப்பார். நம்ம ஹீரோனோட ஃபேஸை பார்த்துருக்க மாட்டார். பட் ஆனால் நம்ம ஹீரோனோட பேர் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா நல்லா காதில் வாங்கியிருப்பார். அதை யோசிச்சு பார்க்குறாரு நம்ம ஹீரோ. அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு அவார்ட் வாங்கினது இந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோனோட பேரை சொல்லிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. இதே டைமில் இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ண குவான்ஷி இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராரு. சில கேர்ள்ஸ்லாம் கூட வந்துட்டு என்னப்பா இப்போவும் போல நீ லேட்டாக தான் வரியா, நீ தானே இந்த ஃபங்க்ஷனே வந்துட்டு நடத்துகிற, நீ எப்படி லேட்டாக வரலாமா அப்படின்னு சொல்லி பொண்ணுங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதே டைமில் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க ப்ரொஃபஸர் யூ பார்த்தீங்கன்னா இது ப்ரைவேட் பார்ட்டி ஆச்சு, நீங்கள் எப்படி இங்கே வந்துட்டு ப்ரெஸ் மீடியா மெம்பர்ஸ்க்கு அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லை நான் ஒரு பர்சனல் இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைட்டாக வந்துட்டு ஸ்டொமக் பெயின் வரும். அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறதை பார்த்து அந்த ப்ரொஃபஸர் யூ வந்துட்டு ஒர்க் வந்து முக்கியம் தான், இருந்தாலும் ஹெல்த் அதை விட முக்கியம் இல்லையா, நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் யூ வந்துட்டு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவார். நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அவர் போனதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க டேப்லெட் போட்டுட்டு அந்த பார்ட்டி ஹாலோட என்ட்ரன்ஸை பார்ப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம ஹீரோ அப்புறம் அவரோட அசிஸ்டண்ட் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த ஹால்குள்ளே போவாங்க. ஐயோ நம்ம இவரை தேடி தானே வந்திருக்கோம், இவர் அவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடுவாங்க. மிஸ்டர் ஷியான் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். க்ளோஸ் பண்ணிவிட்டு சாரி கண்டிப்பாக இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஷியான் சார் வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்க மாட்டார், நான் கூடிய சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ ஷெடியூல் வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு டேட் அண்ட் டைம் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சாப்பிடாம தான் வந்திருப்பீங்க அதனால் நீங்கள் போயிட்டு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து கார் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்லுவார். பதிலுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை பரவாயில்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க, நான் வந்துட்டு அவரு கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவாங்க. அசிஸ்டண்ட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஹால்குள்ளே போயிடுவார். நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க, சே இவ்வளோ கிட்டக்கு வந்துட்டு கடைசியில் வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேனே, அவரோட ஃபேஸை கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டி ஹாலில் தான் காட்டுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த ப்ரொஃபஸர் யூ இருக்கார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா தனியாக நின்றுட்டு இருப்பார் ஒரு டேபிளில். நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு, என்னடா அது தனியாக நிற்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரிங்க் எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா போயிட்டு பேச ஆரம்பிக்கிறார் இந்த ப்ரொஃபஸர் யூ கிட்ட. நான் வந்துட்டு உங்களோட ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிகிட்டு இருப்பார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் யூமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோட பேரை கேள்விப்பட்டிருப்பார். ஓ நீங்கள் தான் ஷியானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் இந்த ப்ரொஃபஸர் யூ இருக்கா இல்லையா, இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் எழுதின ஒரு ஆர்டிக்கலை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுமாரி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் படித்து பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லாமல் நம்ம ஹீரோயின் எழுதின அந்த ஆர்டிக்கல் பற்றி மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரொஃபஸர் யூக்கே தெரியாது அந்த ஆர்டிக்கலை நம்ம ஹீரோயின் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆர்டிக்கலை நம்ம ஹீரோயின் தான் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரியும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அதாவது அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு இந்த ஆர்டிக்கலுக்காக தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவார்ட் வாங்கியிருப்பாங்க அன்னைக்கு. இதே டைமில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அந்த குவான்ஜி அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொழியும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பார்ட்டிக்கு வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்டி எதுக்காக அப்படின்னா என்னோட புது ஃப்ரெண்டை இன்ட்ரோ பண்ணுறதுக்காக தான், என் கம்பெனியோட புது ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவான்ஜி பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் யூ இருக்கார் இல்லையா அவரை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்குறாரு. ப்ரொஃபஸர் யூருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. சரி ஓகே எல்லாருமே வந்துட்டு பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவான்ஜி இருக்கா இல்லையா இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேராக நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசிட்டு இருப்பான். அதாவது ஹீரோ ப்ரொஃபஸர் யூ இவங்க 2 பேர் கூடயும் போயிட்டு பேசிட்டு இருப்பான். அடுத்ததான் நம்ம ஹீரோயின் தான் காய்ச்சாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கே இன்டர்வியூ தான் கிடைக்கவே இல்லையா. பொறுமையாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த ஹோட்டல்லேருந்து வெளியில் வருவாங்க. ரோட்டில் வந்து பார்த்தா அவ்வளோ டிராஃபிக் ஜாமாக இருக்கும். நல்ல மழையாக வேறு இருக்கும். நல்ல வேளை நம்ம ஹீரோயின் கிட்ட குடம் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுவாங்க. இந்தமாதிரி நான் வந்துட்டேன், நீ என்னை பிக்கப் பண்ணிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ரோட்டில் தான் இருக்கேன், பட் ஆனால் இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் ரோட்டு ஓரத்தில் தான் நின்றுட்டுருக்கேன், நீ வா நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்துட்டு நிற்கும். அந்த காரில் இருக்கிற பர்சன் நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச பர்சன் தான். அவரை நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஹே ஷோயி நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்கு, சரி வா நீ எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லு, நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிடுவார். நம்ம ஹீரோயினுமே இல்லை வேணாம் ரொம்பவே தேங்க்ஸ், என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கான் பிக் பண்ணுறதுக்காக, நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட போயிருக்கிறேன், பரவாயில்ல தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனுமே இவனோட ஆர்டிக்கல் ஒன்று நான் ரீசெண்டாக படித்தேன், சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பார். ஓ அப்படியா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரில் மூவ் ஆனதால் அந்த பர்சனுமே சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு போயிடுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேற ஒரு கார் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு நேராக வந்துட்டு நிற்கும். அந்த காரில் இருக்கிற ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருப்பான். என்னம்மா இந்த குற்ற மழையில் எப்படி நின்றுட்டுருக்கே, வா ஏன் எங்கே ட்ராப் பண்ணுன்னு சொல்ல ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாக வருது. ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருக்கிறதால டென்ஷன் ஆகி கத்துறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பாய் ஃப்ரெண்ட் வரா என்ன பிக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து கோவமாக கத்துவாங்க. அந்த பர்சனுமே அங்கேருந்து கிளம்பிடுவான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த காரில் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு இருப்பாரு. அதுலேயும் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு என்னடா அது இந்த பொண்ணு இன்னும் போலையா அப்படின்னு சொல்லுவார். யார் எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்பாரு. உடனே அசிஸ்டண்ட்டுமே சொல்லுவார், சார் இந்த பொண்ணு தான் வந்துட்டு உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக இன்றைக்கி ரொம்ப ட்ரை பண்ணவங்க, இவங்க தான் வந்துட்டு ஷூயி மேடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு. ஓ இந்த பொண்ணு தான் ஷூயா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வேறு பெயினில் வந்துட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதை வேறு நம்ம ஹீரோ வந்துட்டு நோட் பண்ணுவார். பாவம் இந்த பொண்ணு வந்துட்டு நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இப்போ மழையில் வேறு நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட காரை கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். டிரைவருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு நேராக போயிட்டு காரை நிறுத்துவார். தனக்கு நேராக திரும்பவும் ஒரு கார் வந்து நிற்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கோப்பிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை பிக் பண்ணுறதுக்காக வரான், தயவு செஞ்சு யாரும் ஹெல்ப் எனக்கு தேவையில்லை போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காரை நம்ம வந்து பார்க்காமலே பார்த்தீங்கன்னா கோவமாக கத்துவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரையே பார்ப்பாங்க. அதுலேயும் பின்னாடி பேக் சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிறத பார்ப்பாங்க. நம்ம ஹீரோட கண்ணை மட்டும் நம்ம ஹீரோயின் பார்த்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி. அதனால் பார்த்தீங்கன்னா இது அவராச்சே, இது இவர் தான் ஷியான் சார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயின் சொன்னதை கேட்டிருப்பாங்க இல்லையா. சரி ஓகே அவங்க பாய் ஃப்ரெண்ட் வராங்க போல், நீங்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோட கார் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி போயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணி பார்ப்பாரு. நம்ம ஹீரோயின் சொன்னபடியே அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா கடைசிக்கு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிக் பண்ணியிருப்பாங்க. இதை வந்துட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் இவங்க 2 பேருமே கூட நோட் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க வெயிட் பண்ணி. அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க நம்ம ஹீரோ கிட்ட, பாவம் அந்த பொண்ணு இன்றைக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டா அவங்களோட இன்டர்வியூக்காக, கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சான்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா சாரிம்மா ரொம்பவே டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பாரு. அப்போ ரொம்பவே குளிர்ச்சி தெரியுமா, எனக்கு வேறு உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் காரணமே சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்பான், என்னாச்சு உன்னோட இன்டர்வியூலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இன்றைக்கி வந்துட்டு என்னால் இன்டர்வியூ எடுக்க முடியல, இன்னொரு நாள் தான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி பேசாத, எனக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே அதை பற்றிலாம் பேசலை நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் தான் வந்துட்டு சரி ஓகே என்னால் வரவே முடியல கடைசி வரைக்கும் உன்னோட பர்த்டேக்கு, ஹோட்டலில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யார் கூட செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. இவன் யார் கூட கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ண அப்படிங்கிறத சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓ அப்படியா இவர் கூட தான் செலிப்ரேட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவனோட ஒரு ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேரை வந்துட்டு சொல்லுவாங்க. இவனுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இவனுக்கு வந்துட்டு கால் வரும். ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணாமல் சைலண்ட்டில் போடுவான். இதை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் என்னாச்சு கால் அட்டன் பண்ணி பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைம்மா நான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன், உன் கூட இருக்கும்போது எப்போவுமே வந்துட்டு ஒர்க் ரிலேட்டட் கால்ஸ் எதுவுமே நான் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் சைலண்டில் போட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். நம்ம
நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அவங்களும் ஸ்மைல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீயும் வீடு வரைக்கும் வந்துட்டு போ, ஏதாவது நூடுல்ஸ் அது செஞ்சு தரேன், உனக்கு கப் ஆஃப் நூடுல்ஸ் அது சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அவனை கூப்பிடுவாங்க. இல்லை நீ ஆல்ரெடி இன்றைக்கெலாம் ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு டயர்டில் இருப்ப, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் வேறு ஏதாவது வெளியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லுவான். ரொம்பவே தேங்க்யூ, உன்னை வேறு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சிட்டு இருப்பாங்க இந்த பாய் ஃப்ரெண்டை. அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கிட்டே அழைச்சிட்டு வந்துடுவான். நம்ம ஹீரோயின் காயிலேருந்து இறங்குறதுக்கு முன்னாடி இப்போ உன் பர்த்டே முடியல, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விஷ் பண்ணிவிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா கன்னத்தில் கிஸ்மே கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பாய் சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கன்னத்தில் கிஸ் கொடுத்ததுனால அந்த லிப்ஸ்டிக் மார்க் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா மிரரில் பார்த்துட்டு தொடச்சிட்டு இருக்கான். தொடச்சிட்டு இடையில பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு கால் வந்திருக்கோம் இல்லையா, சைலண்டில் போட்டிருப்பான்னு, அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோன் எடுத்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். ஹலோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹாஸ்பிட்டலாக, உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருக்கிட்டையோ பேசிட்டு அவசரம் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போயிடுறான். இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ளாட்டுக்கு போயிடுறாங்க. உள்ளே போனதுமே முதல் வேலையாக இன்றைக்கி வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கலை அப்படிங்கிற விஷயத்தை எடிட்டர்கிட்ட கால் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்ட்பேக்லேருந்து அவங்க மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃபோன் வந்துட்டு அவங்க ஹேண்ட்பேக்லேயே இல்லை. ஐயோ ஃபோனில் வந்துட்டு இங்கே இல்லையே, என்ன ஆச்சு, எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தேடி பார்க்குறாங்க. இல்லை அப்படின்னதும் அவங்க பார்த்தீங்கன்னா டேபோட கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க போல். அவங்களோட மொபைல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க மொபைல் இருக்கிற லொக்கேஷன் வந்துட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டுது. என்னோட மொபைல் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும், ஒருவேளை யாராவது என் மொபைலை திருடி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது, இல்லையே நம்ம வந்துட்டு நம்ம பாய் ஃப்ரெண்ட் காரில் ஏறும்போது கூட நம்ம கையில் மொபைல் இருந்துச்சு, நம்ம வந்துட்டு காரில் தான் வந்துட்டு நம்ம ஃபோனை மிஸ் பண்ணணும், நம்ம காரில் மிஸ் பண்ண ஃபோன் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கும், ஒருவேளை வந்துட்டு அவனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிருக்குமோ அதனால அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி யோசிச்சுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து இந்த டயத்துலேயும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஏதோ ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கணும், இல்லைனா இந்த டயத்துக்கு அவன் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து நம்ம ஹீரோயின் இந்த மழையிலையுமே வந்துட்டு கேபை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே சரி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு காரில் வந்துட்டு தெரியாமல் நம்ம ஹீரோயின் இடிச்சுக்கிறாங்க. அப்படி இடிச்சுக்கும் போது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கார் நம்பர் பிளேட் வந்துட்டு பார்க்குறாங்க. எல்லா நம்பர்ஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு 6ல் இருக்குது. என்னடா அது எல்லா டிஜிட்ஸுமே 6ல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காளே, அவன் பார்த்திங்கன்னா வேற ஒரு பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகிடுது அவங்களுக்கு ஃபேஸு. இருந்தாலும் அவங்களே சொல்லிக்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக ஃப்ரெண்டாக தான் இருக்கும், ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா, ஃப்ரெண்டுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வந்திருப்பான் போல், சரி நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க மனசை அவங்களே தேத்திக்கிட்டு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அந்த டைமில் அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை வந்துட்டு ஹக் பண்ணுவாள். அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா அது ஃப்ரெண்டாக இருக்கும்னு நம்ம மனசு தேத்திக்கிட்டோம், ஆனால் அவன் ஹக் பண்ணுறாளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.